இதுல மீண்டும் மோடி வேண்டும் மோடி. அவன் எங்க இருக்காங்க வாடின்னு கூப்பிடணும். இங்க வா இருக்கிறாரு. என்னை கேட்டால் இந்த தேர்தல் என்பது வீண். பிஜேபி சொல்லுது பாருங்க, 400 இடம் கன்ஃபார்ம், 400 இடம் கன்ஃபார்ம். போன தடவை 380 இடம் அடிப்பாண்டாங்க, 380 இடம் அடிச்சாங்க. ஏன்? பெட்டி அவன்கிட்ட இருக்கு. இந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி சேருங்கிறதே ஒரு மாசம் பிரச்சனை இருக்குங்க மக்களுக்கு. தொலைக்காட்சியை திருப்பினா இங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி நீங்க கையெழுத்து வாடுகள் போல இருக்கிறது. காலையில் அங்கே இல்லை பரபரப்பாக மாற்றம். தேர்தலில் திமுக வெல்வதற்கு, அதிமுக வெல்வதற்கு, பிஜேபி வெல்வதற்கு எத்தனாயிரம் கோடியை முதலீடு செய்து நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தொகுதிக்கு 150 கோடினா எண்ணி பார்த்துக்க எவ்வளவு. போட்டு போட்டு பழகிருச்சுன்னு குடிகார மாதிரி போதக்கார மாதிரி ஒரு அடிக்ஷன் மாதிரி பேசிக்க கூடாது. நாங்கள் ஒருத்தர்லாம் என்ன பேசுறாருன்னா, நான் கடலூர்ல அப்ப வேட்பாளராக போய் நின்னேன் 2016 முதலா. இப்படி மீனவ கிராமங்கள் அப்படி நடந்து போய் வாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். என் பின்னாடி என் தம்பி தங்கச்சிலாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு சீமா பேசலாம், எல்லாம் தான் இருக்கேன், எல்லாம் இருக்குடா, எல்லாம் வர வேண்டாம், ஆனா நான் சாகிற வர சூரியன் தான்டா அப்படின்னா. அப்படி பின்னாடி வந்த தம்பி சும்மா வாயில்லாம ஐயா அப்ப எப்பயா சாதிங்கன்னு கேட்டான். இதுல என்ன உனக்கு பெருமை அளவு? சாகிற வரை. நான் ஒருத்தர் இன்னொருத்தர் அதே கடலூர்ல தான் ஒருத்தர், நான்லாம் அதிமுக அடிமை அப்படின்னாரு. நானே அடக்க முடியாம சிரிச்சிட்டேன். ஏன் சிரிக்கிறா அப்படின்னு. ஒருத்தன் அடிமையா இருக்கிறதே பெருமையா சொன்னது உலகத்துல நீங்களா தான் இருக்குன்னு நினைச்சேன். வேற என்ன அடிமையா இருக்கிறது? நாங்கெல்லாம் திமுக அடிமை. கொடுமை, கால கொடுமை. அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதி கொண்டிருக்கிற என் மக்கள் ஒரு கூட்டம். யானை தன்னோட வலிமை தெரியாமல் தான் தெருவில் பிச்சை எடுத்துக்கு தெரியுது. அப்படி வலிமை கொண்ட மிருகங்கள், வலிமை கொண்ட மக்கள் நாம் நம்முடைய வலிமை தெரியாம இப்படி நிக்கிறோம். தான் கொடுமை. வந்தவன் போவன்ட்டெல்லாம் அதிகாரத்தை கொடுத்துட்டு 1500 கையேந்தி நிற்கிறது. வளர்ச்சி என்பது ஒரு கிலோ அரிசி இலவசமாக கொடுப்பது அல்ல. அது 100 ரூபாயாக இருந்தாலும் 200 ரூபாயாக இருந்தாலும் 500 ரூபாயாக இருந்தாலும் வாங்கி சாப்பிடுகிற அளவிற்கு வருவாய் பெருக்கம், வாழ்வாதார உயர்வு, அதை உருவாக்குவதுதான் வளர்ச்சி. இலவசம் அரிசி பட்டை வாங்கி சாப்பிட முடியும் நிலைமை இருந்தா அது வளர்ச்சி இல்லை, பிச்சை. பிச்சை எடுத்து வாழ்ற நிலைமைக்கு எங்களை தள்ளிட்டாங்க. இதுல மீண்டும் மோடி வேண்டும் மோடி. அவன் எங்க இருக்காங்க வாடின்னு கூப்பிடணும். இங்க வா. என்னத்துக்கு மீண்டும் மோடி வாங்க? ஒரு ரைமா இருக்குங்கிறதா சும்மா சொல்லிட்டு இருக்கிறதா? மீண்டும் மோடி வேண்டும் மோடி. இங்க வாடா செவல சத்தன். என்ன உனக்கு இதுல என்ன ரைம் பண்ணி கிடக்கு? எதுக்கு மோடி சொல்லுங்க? வா வாப்பா. எதுக்கு மோடி? எதுக்குன்னு சொல்லு, ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம், 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்த நாட்டை எப்படி மாற்றியிருக்கார்? அப்படியா ஏதாவது ஒண்ணு சொல்லு. பணம் செல்லாதுன்னு சொன்னதுக்கு பொது மன்னிப்பு கேட்டதுண்டா? ஒரு நேர்மையான தலைவன் இந்த நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாது என்று அறிவித்தும் டிமானிட்டைசேஷனும் இந்த ஜிஎஸ்டி தான், சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் என்று உலக வங்கி சொல்லுது. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் கருத்தென்ன? பணம் செல்லாது என்றால் பயங்கரவாதம் ஒழிஞ்சதா? அடுத்த வாரத்திலே புல்வாமா மாவட்டத்தில் கொண்டு போட்டு கொன்னா 40 வீரர்கள் செத்தான். அந்த ஆளுநர், காஷ்மீர் ஆளுநர் சொல்றாரு, நான் கெஞ்சினேன் மோடிட்டேன், தயவு செய்து ஒரே ஒரு பிளைட் கொடு, இந்த நம்ம வீரர்களை பத்திரமா வேற இடத்து அங்கே ஒன்று இறக்கிறேன்ட்டு. ஒண்ணுமே செய்யாம செத்த பிறகு அதை அப்படியே கண்டுக்காத அமைதியா விட்டுருன்னு சொன்னாருன்னு அந்த ஆளுநர் கொடுத்த பேட்டி இருக்கு பாரு. இப்ப முன்னாடிலாம் நீங்க போகும்போது பார்த்து போடா, உங்க அப்பம் ரோடா அப்படின்னு நீங்க கேட்க முடியும். இப்ப கேட்க முடியாது. பார்த்து போடா உங்க அப்பம் ரோடான்னா அவன் சொல்லமா, ஆமா இது எங்க அப்பம் ரோடு தான். ஏன்னா எல்லாம் ரோட கூறு போட்டு வித்த மாதிரி நாடையும் கூறு போட்டு வித்து கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டால் இந்த தேர்தல் என்பது வீண். பிஜேபி சொல்லுது பாருங்க, 400 இடம் கன்ஃபார்ம், 400 இடம் கன்ஃபார்ம். போன தடவை 380 இடம் அடிப்பாண்டாங்க, 380 இடம் அடிச்சாங்க. ஏன்? பெட்டி அவன்கிட்ட இருக்கு. இந்த இவிஎம் எந்திரம் வரைக்கும் அவன் 400 இடம் அடிப்பான், 450 இடம் அடிப்பான். இப்ப உண்மையே சொல்லணும்னா வெறும் 143 தொகுதிக்கு தான் இந்தியா முழுமைக்கு தேர்தல் நடக்குது. ஏன்னா அவங்க ஏற்கனவே போட்டு பெட்டியை வச்சுட்டாங்க. அந்த திமிரில் தான் நாங்கள் 400 அடி அடிப்போம் பாருங்க, நாங்கள் 400 அடிப்போம் பாருங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் தான் 2வது வருவோம் பாருங்க. எப்படி வருதா? பெட்டி எங்கிட்ட இருக்கு, ஓட்டு பெட்டி எங்கிட்ட இருக்கு.
அப்புறம் ஒரு நேர்மையாளர், எல்லாருக்கும் உண்டான இந்த பெட்டி வேணாம், வாட்சீட்டு முறைக்கு வேணா, நோட்டாவுக்கு கீழே இந்த நட்டா, இந்த மோடி, இந்த அமித்ஷா எல்லாம் பிஜேபி, நான் 2 விழுக்காடு கூட தேர்றது. ஆனால் இங்க இருக்கிற கட்டமைப்பு அப்படி இருக்கு, அதை தகர்க்கணுங்கிற நம்ம, அதை மாற்றணுங்கிற நம்ம. இப்ப எங்க ஊர் கமிதியில 5000 ஏக்கர்ல அதானி மின் பூங்கா அமைச்சிருக்கிறது. ஒரு யூனிட் மின்சாரம் 7 ரூபாய்க்கு விற்கிறது. 7 ரூபாய்க்கு. உங்களால் நம்ப முடியாத பாருங்க. மற்ற மாநிலங்கள்ல 5 ரூபா. அம்மையார் ஜெயலலிதா நிலத்தை எடுத்து கொடுக்குறாரு. 20 கிராமத்தை காலி பண்ணிட்டு எங்க ஊர்ல 5000 ஏக்கரை எடுத்து அதானி கொடுத்த பெருமாட்டி அம்மையார் ஜெயலலிதா தான். ஒப்பந்தம் என்ன தெரியுமா? மற்ற மாநிலங்களில் 5 ரூபாய்க்கு இருக்கிற அதானிக்கிட்ட 7 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு கையெழுத்து போட்டது அம்மையார் ஜெயலலிதா தான். ஏற்கனவே மின்துறையில 40-50 கோடி இழப்பு இருக்கு. இப்ப லட்சம் கோடிக்கு வந்துருச்சு. அப்போ தனியார் முதலாளி தான் ஒரு யூனிட் மின்சாரம் எவ்வளவுக்கு விற்கணும்னு முடிவு பண்ணுவான்னா, ஒரு அத்தியாவசிய தேவை மின்சாரத்தை கூட அரசு விலை என்னன்னு நாட்டு மக்களுக்கு தீர்மானிக்க முடியாது. 7 ரூபாய்க்கு அவன்கிட்ட ஒரு யூனிட் மின்சாரத்தை வாங்கி அதே 7 ரூபாய்க்கு நீ மக்களுக்கு கொடுக்குற இல்லாம வந்தா மின் கட்டண உயர்வை தவிர்க்க முடியாது, ஒரு ஓட்டு வாங்க முடியாது, நீ ஜெயிக்க முடியாதுன்னு பயந்துகிட்டு அங்கிருந்து அதிக விலைக்கு வாங்கி இங்க குறைந்த விலைக்கு கொடுக்கறதுனால பெரிய இழப்பு அரசு சந்திக்க வேண்டியது வந்தது. இப்ப 4500 கோடி தான் முதலீடு செஞ்சிருக்காரு மின் பூங்கா அமைக்க அதானி. இந்த 4500 கோடி இவங்க கிட்ட இருக்கா இல்லையா? 50000 கோடிக்கு சாராயம் சரக்கு மட்டுமே விற்கிறீங்களே, 50000 கோடிக்கு 4100 கோடி முதலீடு செய்து இவர்களால் அந்த மின் உற்பத்தி நிலையத்தை யாரும் உருவாக்க முடியாதா? இந்த தேர்தலில் திமுக வெல்வதற்கு, அதிமுக வெல்வதற்கு, பிஜேபி வெல்வதற்கு எத்தனாயிரம் கோடியை முதலீடு செய்து நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தொகுதிக்கு 150 கோடினா எண்ணி பார்த்துக்க எவ்வளவு. அப்போ ஆசிரியருக்கு சம வேலை சம ஊதியம் கொடுக்க முடியல, காசு இல்ல. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்ல. செவிலியர் பணியை நிரந்தரமாக்க முடியல, என சம்பளம் கொடுக்க காசு இல்ல. மருத்துவர்கள் பணியை நிரந்தரமாக்க முடியல, சம்பளம் கொடுக்க காசு இல்ல. ஆனா சமாதி கட்ட காசு இருக்கு, ஓட்டுக்கு காசு கொடுக்க காசு இருக்குன்னா எங்க இருந்து வருது காசு? இதை ஒவ்வொரு கேள்வியாக நீங்கள் உங்களுக்குள் எழுப்பி பார்க்காத வரை மாற்றத்திற்கான சிந்தனை வராது. ஒரு வண்டி நிறைய குப்பை கொளுத்துவதற்கு எவனும் வண்டி நிறைய நெருப்பை கொண்டு போவதில்லை என் மக்களே. ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். நீங்கள் கொளுத்துங்கள். ஏப்ரல் 19 மைக் சின்னத்தில் ஒரு அழுத்துங்கள், புரட்சி வெடிக்கும், எல்லாம் மாறும். இங்க நாங்கள் எடுத்து வைக்கிற மாறுதல் மாற்று கருத்துக்களை இந்திய நாடாளுமன்றத்துக்குள் என் பிள்ளைகள் வைப்பதற்கு வாய்ப்பு கொடுங்கள். ஒரே ஒரு கேள்விதான். 30 கோடி மக்கள் தொகை அன்னைக்கு, 543 பாராளுமன்றம், 130 கோடி மக்கள் தொகை இன்னைக்கு, அதே 543 பாராளுமன்றம் மாத்துன்றோம். எப்படி மாத்து? 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை எடுத்துட்டு 3 சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று மாத்து. உரிய பிரதிநிதித்துவத்தை கொடு. இதுதான் அடிப்படை அமைப்பு மாற்றம். இந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி சேருங்கிறத ஒரு மாசம் பிரச்சனை இருக்குங்க மக்களுக்கு. தொலைக்காட்சியை திருப்பினா இங்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி நீங்க கையெழுத்து வாடுகள் போல இருக்கிறது. காலையில் அங்கே இல்லை பரபரப்பாக மாற்றம், திருப்புமுனை இங்கிலீஷ் படம் போல திருப்புமுனை ஒரு டன் டூஸ்ட் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை மதிய உணவு விடையில் இங்கே சந்திக்கிறார்கள். கேவலம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இந்த கொடுமை நடக்குது? எவனோடும் சேராம, சீட்டுக்கு நோட்டுக்கு எவன்டையும் கை நீட்டி மண்டிடாம தனிச்சு களத்தில் நிற்கிற மான தமிழ் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், என் அன்பு சொந்தங்கள், எங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற எனது உறவுகள், உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையும் நேர்மையுமாக துணிந்து தனித்து களத்தில் நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விடாத எங்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பி இரா கார்த்திகேயன் மருத்துவர் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். உங்களின் உரிமைக்காக இந்திய ஒன்றியத்திற்குள் ஓங்கி முழங்குவான் என் தம்பி. இதே ஒளிவாங்கியில் முன்னால் நின்று முழங்குவான் என்கிற உறுதியை தருகிறேன். ஏப்ரல் 19 நடக்க இருக்கிற இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் மைக்கு சின்னத்திற்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்துங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலன் காக்கும் வெற்றி
எனவே என் அன்பு மக்கள், மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். என்னுயிர் தம்பி கார்த்திகேயனை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். உங்களின் பிரதிநிதியாக இதுவரை இருந்தவர்களில் இவன் ஈடு இணையற்றவன், ஆகச் சிறந்த போராளி என்பதை நிரூபிப்பான். காரணம், என்னுடைய தம்பி மட்டுமல்ல, அவன் பிரபாகரன் என்ற பெரும் வீரனினுடைய பிள்ளை. அவனை வெற்றி பெறச் செய்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள்.